ஜெயலலிதாவுக்கு விசுவாசமான இருந்த ஓபிஎஸ்ஸை நீக்குனதன் மூலமா எடப்பாடி கிராப் பண்ண பார்க்கிறாரு. ஒரு ஜாதி என் ஜாதிக்கு போடு, எல்லாம் கூட்டணினாலும் என் ஜாதிக்கு போடு, கட்சினாலும் என் ஜாதிக்கு போடு, கட்சியில தலைவர்னாலும் எனக்கு ஜாதிக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, மற்றவனுக்கு எதுவும் இல்லை. இப்படி ஒரு எடப்பாடிக்கு கட்சியா போயிட்டு அபகரிக்கும் கட்சியா போயிட்டு இது பழைய அதிமுக இல்லைன்னு சீமானுக்களை சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரையும் அடிச்சதெல்லாம் டான்னு நீங்க 3 முக்குலத்தோர் தலைவர்களை காலி பண்ணியிருக்கீங்க. அந்த கம்யூனிட்டி உடல்ல. அதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னாங்க. நீங்க ஒரு ஜாதிக்காக அதிமுகவின் தன்மை மாறிட்டு, அதிமுக 2 ஜாதி கட்சியா மாறிட்டு அபகரிக்கும் தன்மை கொண்ட எடப்பாடி டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், ஓபிஎஸ் அதிமுக இருந்து விலக்கி வைக்கப்பட்டதால ஓபிஎஸ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு அனுதாபம் இருக்குன்னு நீங்கள் பல நேர்காலில் சொன்னீங்க சார். வித்தவுட் ஓபிஎஸ்னால நீங்கள் ஏடிஎம்கேக்கு 20% தான் இருக்க ஓட் பேங்க் சொல்கிறீங்க. ஓபிஎஸ் அவ்வளோ வலிமையானவரா சார்? ஓபிஎஸ் ஜெயலலிதாவின் நிழலாக இருந்தார். இந்திய அரசியல்லே கொடுத்த பதவியை அப்படியே திருப்பி கொடுத்தது ஓபிஎஸ் ஒருத்தர் தான். ஐ எம் காமராஜ் கேண்டிடேட்னு சொன்ன இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கமாக அவங்களுக்கு ஸ்டேச்சர் இருந்து நான் அதை மறுக்க வரல. காமராஜோட மோதினார். ஆர் வி சாமிநாதனுக்கு பதிலாக பக்தோச்சலத்தை காமராஜ் முதல்வராக்கின போதும் ஒரு ஸ்பிளிட் வரும்போது காமராஜ் கூட நிற்கல. சுதாகர் நாயக் சரத்பவார் கூட நிற்கல. குக்கும் நாராயண் சிங் யாதவ் சௌதாலா கூட நிற்கல. மாஞ்சி நிதிஷ்குமார் கூட நிற்கல. இப்படி இந்திய வரலாற்றில் பலம் இருக்கோ இல்லையோ ஒருவரால் உருவாக்கப்பட்டவர் அடுத்த கட்டத்துக்கு மேலே இன்னொருவரை பிடிச்சி போக நினச்சாங்களே தவிர அந்த உருவாக்கியவருக்கு விசுவாசமாக அவங்க இல்லை. சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு சீஃப் மினிஸ்டராக இல்லாமல் ஆக்குனவருக்கு கூட சப்பார்டினேட்டாக நிற்க யாரும் தயாரில்லை. ஆனால் அரசியல் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஓபிஎஸ்க்கு ஒரு மூவ் தான் முதலமைச்சராக தொடர்றதுக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக எடுக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க நினைத்தாலும் அவர் அப்படி எதையும் அந்த மாதிரி உருவாக்காமல் அப்படியே அது பற்றிய சிந்தனையே இல்லாமல் பரத மாதிரி திருப்பி கொடுத்த ஒரு ஓபிஎஸ். இதுதான் ஓபிஎஸ்க்கு ப்ளஸ். இதை மக்கள் எந்த அரசியல்வாதியும் இன்னொருத்தனை கவுத்துட்டு பாஸ்கர் ராவ் மாதிரி மேலே வர பார்ப்பான், சரண் சிங் மாதிரி மேலே வர பார்ப்பாப்புல, தேவிலால் மாதிரி மேலே வர பார்ப்பாப்புல. இப்படி ஒருத்தரை கவிழ்த்துக்கிட்டு மேலே வர பார்க்குறது தான் ஒரு அரசியல்வாதிக்க வழக்கமாக இருக்கும். ஆனால் தனக்கு மேலே இருக்கிறவருக்கு அப்படியே லாயல்ட்டியோடு இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். இது மக்கள் மத்தியில் ஓபிஎஸ்க்கு மிக நல்ல பேர். அப்போ இரட்டை தலைமையாக ஒரு இலையில் ஓபிஎஸ், முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஓபிஎஸ் ஒரு இலையிலையும், வெள்ளாளக்கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த இபிஎஸ் ஒரு இலையிலையும் போட்டு இது 2 பேருக்கான கட்சி. ஜெயலலிதாவோட 2 பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்ததில் ஜெயலலிதாவை வாழ வச்ச 2 சமுதாயத்தில், ஜெயலலிதாவுக்கு முழுமையாக 80% 70% வாக்களித்த 2 சமுதாயத்தில் 2 தலைவர்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த கட்சி வெள்ளாளக்கவுண்டர் கட்சி, முக்குலத்தோர் கட்சிங்கிற அந்த கட்சி 50-50ங்கிறது அப்படியே நின்றுச்சு. அதில் ஜெயலலிதாவுக்கு விசுவாசமான இருந்த ஓபிஎஸ்ஸை நீக்குனதன் மூலமாக எடப்பாடி கிராப் பண்ண பார்க்குறாரு. ஒரு ஜாதி அபகரிக்க பார்க்குது, இன்னொரு ஜாதிக்கு ஆதரவோட, வன்னியரோட ஆதரவோட வெள்ளாளக்கவுண்டர் அபகரிக்க பார்க்குறாரு. கிராப்பர், எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, என் ஜாதிக்கு போடு, எல்லாம் கூட்டணினாலும் என் ஜாதிக்கு போடு, கட்சினாலும் என் ஜாதிக்கு போடு, கட்சியில் தலைவர்னாலும் எனக்கு ஜாதிக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, மற்றவனுக்கு எதுவும் இல்லை. இப்படி ஒரு அபகரிக்கும் தன்மையில் அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு முதுகெலும்பாக இருந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த மூத்த தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இதனால முக்குலத்தோர் ஓட்டு மட்டும் இல்லை, 13% வாக்கு அங்கே பாதிக்கப்பட்டது. ஓபிஎஸ் 1% தான் எடுத்தார். ஆனால் பாதிக்கப்பட்டது 13%. மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா கிராப்பர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு ஜாதி எல்லாத்தையும் அபகரிக்க பார்க்குது. அது மக்கள் மனசில் அப்படியே விழுந்துட்டு. கொங்கு மண்டலத்தில் நான் வெள்ளாளக்கவுண்டர்லாம் ரெட்டையிலே விட்டுட்டான். பன்னீர்செல்வம் இருக்கிறது வரை அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. பன்னீர்செல்வம் போனது என்னது எதுக்குப்பாங்க, எல்லாமே வெள்ளாளக்கவுண்டர் மயமாக இருக்குது, நம்ம எதுக்கு ஏமாளியாக அங்கே ரெட்டையிலைக்கு ஓட்டு போடணும். பன்னீர்செல்வம் இருந்தால் ரெட்டையிலையில் ஒரு இலையாக 50-50 பன்னீர்செல்வம் இருந்தால் இந்த 13% ஓட்டு விழுந்திருக்காது, கீழே விழுந்திருக்காது. எடப்பாடி அடி வாங்கியிருக்க மாட்டார். நாகர்கோயிலில் 4வது இடத்துக்கு அதிமுக போயிருக்காது. மனச்சாட்சி உள்ள அரசியல் விமர்சகர்கள் நான் ஜாதியை பேசுகிறேன் ஒன்று எதிர்மறை ஜாதி வெறியனாக இருந்து
எதிர்மறை ஜாதி வரியனா இருந்து என்ன குறை சொல்கிறவன் நேர்மையாக யோசித்துப்பார். 2019 ஐயா எடப்பாடி பழனிசாமியும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஒன்றுக்குள் ஒன்றா மருதுபாண்டியர்கள் இரட்டை குழல் துப்பாக்கின்னு ஒன்றா இருந்தபோது எந்த இடைத்தேர்தலையாவது அதிமுக 3வது போச்சா? திமுக அதிக அளவில் ஜெயித்து பாராளுமன்ற தேர்தல் நடந்ததில் 2வது இடம் அதிமுக தானே வந்தது. குறிப்பிடத்தக்க இடத்தை ஜெயித்து அமைச்சரவையும் காப்பாற்றினாங்களா இல்லையா? எங்கேயாவது 3வது போனாங்களா? ஆனால் இன்னைக்கு விளவங்கோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே 3 இலக்க வாக்கெடுத்த நாம் தமிழர் கட்சிகளை நீங்கள் 4வது போயிட்டீங்க. ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுனால அங்கே உள்ள அதிமுகவுக்கு வாக்களித்த விஸ்வகர்மா சமூக சகோதரர்கள், ஓரளவு நாடார்கள், மீனவர்கள் அதிமுகவை ஏற்றுக்கல்ல. எடப்பாடிக்கு கட்சியாக போயிட்டு அபகரிக்கும் கட்சியாக போயிட்டு இது பழைய அதிமுக இல்லைன்னு சீமானு கீழே போயிட்டு நாம் தமிழருக்கு கீழே போயிட்டு இதை கருத்து குரல்கள் கருத்து பார்வையற்றாராக இல்லாமல் வலதுசாரி அரசியல் விமர்சகர்களும் இடதுசாரி அரசியல் விமர்சகர்களும் எடுத்து பேசுங்க, பாருங்க. அப்போ ஓபிஎஸோட நீக்கங்கிறது 13% அதிமுக வாக்கை காலி பண்ணிட்டு, அதே வேளையில் விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தை விட பெருசாக இருக்குது. அன்னைக்கு இல்லாத வன்னியர் ஓட்டு இன்னைக்கு வந்துட்டு. நான் மனச்சாட்சிப்படி நியாயத்தை சொல்லக்கூடியவன். தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த 36 சட்டமன்ற தொகுதிக்குள்ள மு.க. ஸ்டாலினை விட இண்டிவிஜுவலாக முதல்வர் மு.க. ஸ்டாலினை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய தலைவர். மு.க. ஸ்டாலினை விட ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த 36 சட்டமன்ற தொகுதிக்குள்ள மிகப்பெரிய தலைவர். ஏன்? வன்னியருக்கு 10.5 கொடுத்ததுனால. எம்ஜிஆராலேயோ ரெட்டலையாலேயோ இல்லை. அந்த நீதிமன்ற தீர்ப்பு தான் கேன்சல் ஆயிடுச்சே சார். அது வேற விஷயம். ஓட்டு போடுறானா இல்லையாங்கிறதா மேட்ரு. அப்போதைக்கு தேர்தலில் பிரதிபலிச்சது நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ ஏன் நீங்கள் விழுவங்கோட்டில் 4வது போகுது? எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவை விட விழுப்புரத்திலையும் சிதம்பரத்திலையும் பெரிய தலைவராக ஐயா மிழ்ந்து நிற்கும் போது, ஸ்டாலினை விட பெரிய தலைவராக தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி ஏறி நிற்கும் போது எப்படி விழுவங்கோட்டில் சட்டமன்றத்தில் 4வது போகிறாரு, திருநெல்வேலியில் 8% போகிறாரு, ராமநாதபுரத்தில் 9% போகிறாரு, தேனியில் 13% போகிறாரு, டெபாசிட் போகுது. ஏன் மதுரையில் போகுது 3வது இடத்துக்கு? 2021 அந்த 40% வாக்கு பெற்று அந்த பெரிய அளவில் எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கு ஓபிஎஸ்க்கு பங்களிப்பும் இரட்டைச்சாலை தலைமை என்ற பொதுத்தள பார்வையும் ஒரு ஜாதி அபகரிக்கலைங்கிற எண்ண ஓட்டமும் இருந்ததா இல்லையா? இன்னைக்கு சும்மா கண்ணை மூடிட்டு அரசியலை பேசிகிட்டு இருக்காங்க. 2021 வச்சுக்கிட்டு கருத்து பார்வையாட்டு எப்படி உங்களால் ஈரோடு கிழக்கில் அன்னைக்கு கண்டஸ்ட் பண்ணவங்களால் நிற்க முடியாமல் ஓடிட்டீங்க. ஸ்டாலினுக்கு ஈரோடு கிழக்கில் கொஞ்சம் வெள்ளாள கவுண்டர் ஓட்டும், நான் வெள்ளாள கவுண்டர் பெருமளவும் விழுந்து 60-70% போயிட்டார. ஏன் இது விக்கிரவாண்டியில் ஸ்டாலின் 63% போயிட்டார. 23% ஓட்டு உயர்ந்திருக்குது. சரி, இடைத்தேர்தல் ஒரு 13% ஓட்டு உயரலாம், கூடுதலாக 10% ஓட்டு ஏன் உயர்ந்தது? அப்போ நீங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவின் தன்மை மாறிட்டு, அதிமுக 2 ஜாதி கட்சியாக மாறிட்டு, அபகரிக்கும் தன்மை கொண்ட எடப்பாடி பழனிசாமியின் கட்சியாக மாறிட்டு, ஓபிஎஸ் நீக்கத்தால் 13% வாக்கு இழந்துட்டீங்க. சரி, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க 33% ஒரு அணியாக எடுத்தார். 30% அவர் ஓட்டு, 3 கம்யூனிஸ்ட் மற்றெல்லாம் சேர்த்து. அவர் தமிழ்நாட்டில் எங்கேயாவது 15% போனாரா? சிங்கிள் டிஜிட் போனாரா எங்கேயாவது? இல்லைல்ல. அப்போ ஒரு 7 கூடி 10 கூடி 43 போயிருப்பார். ஒரு 10 குறைஞ்சி 23 போயிருப்பார். எங்கேயாவது ஒற்றை இலக்கத்துக்கு போனாரா? சேலத்தில் 38 எடுக்கிறவங்க ஏன் திருநெல்வேலி 8 எடுக்கிறீங்க? நாமக்கல்ல 40 எடுக்கக்கூடியவங்க ஏன் ராமநாதபுரத்தில் 9க்கு போறீங்க? அப்போ ஜாதி மதம் அங்கே ப்ளே பண்ணுது. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 வரையும் நீக்கினதில் முக்குலத்தோர் எதிராக போயிட்டான். பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் நம்பர் 1 பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி முக்குலத்தோர். சென்னையிலும் இருந்து அரசியல் பண்ணுவான், சிதம்பரத்தில் அரசியல் பண்ணுவான், கோயம்புத்தூரில் அரசியல் பண்ணுவான். எங்கெங்கே இருக்கானோ அங்கங்கெல்லாம் அரசியல் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி முக்குலத்தோர் கம்யூனிட்டி. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 வரையும் அடித்ததெல்லாம் டான்னு நீங்கள் 3 முக்குலத்தோர் தலைவர்களை காலி பண்ணியிருக்கீங்க. அந்த கம்யூனிட்டி விடல. அதனால தான் 8% கீழே போயிருக்கீங்க திருநெல்வேலியில். இப்போ டிடி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இடம் பெற்றிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஏற்றுக்கிட்டாரு. முதல்வரெல்லாம் ஏற்றுக்கல தம்பி, நீங்கள் தெளிவாக பேசுங்க. தென் 10.5 முக்குலத்தோர் கடுமையாக எதுக்குறான். முக்குலத்தோருக்காக பிரமலை கல்லருக்கும்
கொண்டையங்கோட்டை மறவருக்கும் பாதிப்புள்ள இதை அகமுடையர்களும் எதிர்க்கிறான், கள்ளர்களும் தஞ்சாவூர் கள்ளர்களும் எதிர்க்கிறாங்க, மதுரை நாட்டு கள்ளர்கள் எதிர்க்கிறாங்க, பிசி மறவர்கள் எதிர்க்கிறாங்க, புதுக்கோட்டை சேர்வ எம்பிசி அகமுடையார்கள் எதிர்க்கிறான், இப்போ வல்லம்பர்கள் எதிர்க்கிறாங்க, மணியக்காரர்கள் எதிர்க்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்தங்க விழுத்தன்னு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக பண்ணதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு ஜாதிக்காக மாவட்டத்தை பிரிக்க முடியாதுன்னாங்க. நீங்கள் ஒரு ஜாதிக்காக இடஒதுக்கீட்டை பிரிச்சிங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஜாதிக்கு 12% கொடுத்தா தப்பு இல்லை. இன்னைக்கு அந்த ஜாதிக்கு சமநீதிக்கான எடப்பாடியிலே வந்து நாளை குரல் கொடுக்க தயாராக இருக்கிறேன். எடப்பாடியிலே வந்து நாளைக்கு நான் களத்துக்குள்ளே இறங்க தயாராக இருக்கிறேன். நான் அதெல்லாம் தயங்கக்கூடியவும் இல்லை. அப்போ இன்னைக்குள்ள அதிமுகவின் தன்மை வேற, எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவின் தன்மை வேற. எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுக எதிர்ப்பு ஓட்டு இல்லாத காஸ்ட் நியூட்ரல் தலைவர்களின் அதிமுக. திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் சார் அதிமுகவோட ஒரு முதன்மை சாரமே. 3.8% மாட்டு 2019 சீமான் 8.2 உயர்ந்திருக்காருன்னா எதிர்ப்போட்டு சீமானுக்கு தானே போயிருக்கு. நாளைக்கும் எதிர்ப்போட்டு சீமானுக்கு போகணும் கேரண்டி இருக்குதுல்ல. நீங்கள் நிலைப்பாட்டிலேருந்து மாறினது சீமானுக்கு ப்ளஸ் தானே. நீங்கள் விக்கிரவாண்டியில் நிற்காதது சீமானுக்கு ப்ளஸ் தானே. ஈரோடு கிழக்கில் சீமானுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் பெருசாக இருக்காதுங்கிறனால களத்தை விட்டு ஓடின சீமானுக்கு ப்ளஸ் தானே. நான் எதையா தப்பாக சொல்கிறேன், எதையா தரவுகள் இல்லாமல் சொல்கிறேன், பின்னர் டிப்பில் தரவுகளை வச்சுட்டு பேசுகிறேன். மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு வாச்சாம்பாச்சான்னு பேசிட்டு போகல, தரவுகளோட சொல்கிறனால தான் நான் 2024 சொன்னது ஜெயித்து 48% திமுக கழகம் வரும்னு சொன்னேன். 8% சீமான் எடுப்பாருன்னு சொன்னேன். 35 சீட்டு ஸ்டாலின் ஜெயிப்பாருன்னே. 49 போனார். எடப்பாடிக்கு ஒன்றும் வராதுன்னே, ஒன்றும் வரல. 15க்கு மேலே என்டிஏ போகுன்னேன். 18 வந்தாங்க என்டிஏ. சார் நீங்கள் கொடுத்த சில நேர்காணலில் வந்து நயினா நாகேந்திரன் வந்து அதிமுக இணக்கமாக போகிறாரு, அதாவது அண்ணாமலையோட ஸ்டைலில் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ வந்து அண்ணாமலையை விட நயினா நாகேந்திரன் இந்த கட்சி கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருக்குங்கிறது உங்கள் கருத்தா சார்? கூட்டணி வேணும்னு டெல்லி முடிவெடுக்கும் போது கூட்டணி முடிவுக்கு தக்கன நயினார் போகிறாருன்னு சொன்னேன். சசிகலாவை கிராக் டவுன் பண்ணணுன்னு மோடி முடிவெடுக்கும் போது அந்த முடிவுக்கு தக்கன லாயலிஸ்டாக போனாங்க தமிழிசைன்னு சொன்னேன். அந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுடைய ரீசனிங், ரிக்வெஸ்ட்டு, எங்களோட பொலிட்டிக்கல் ப்ரெசன்டேஷன் அது முக்கிய காரணம். ஸோ இந்த இடத்துக்குள்ள தலைமை என்ன விரும்புதோ அதுக்கு தக்கன நயினார் போகிறாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். நயினார் இன்னும் தலைவராட்டு தன்னை நிரூபிக்கலை. தமிழிசை தலைவராக 3.7 நிரூபித்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 நிரூபித்தார். ஒரு சீட்டு ஜெயித்து காட்டினார். என்டிஏக்கு 2 சீட்டு ஜெயித்து கொடுத்தார். நான் மறைச்சியெல்லாம் யாருக்குமே பேச மாட்டேன், தரவுகளோட தான் பேசுவேன். அண்ணாமலை ஒரு சீட்டு கூட ஜெயித்து கொடுக்கல. பொன்னார் 2 சீட்டு ஜெயித்து கொடுத்தார். முருகன் 2.7% ஓட்டில் தான் நின்னார். அவர் கேபினட்டாக கூட வரணும்னு ஆசைப்படுவேன், அது வேறு விஷயம். ஒரு அட்டவணை புரிய சகோதரர் கேபினட்டாக வரணும்னு தெரியும். எனக்கு இனிய சகோதரர் தான், எங்கே பார்த்தாலும் அண்ணன் நம்மகிட்ட மரியாதை கொடுத்துக்கிட்டு அன்னையை சந்திக்கணும்னு பேசிட்டு தான் போவார். அவர் கேபினட்டாக வரணும்னு கூட நான் ஆசைப்படுவேன், அது வேறு விஷயம். ஆனால் அவர் 2.7 தான் எடுத்தாருங்கிறது தான் உண்மை. தமிழிசை லாயலிஸ்டாக இருந்தாங்க. அவங்க இல்லைன்னா சசிகலா குடும்பம் தமிழ்நாட்டை பிடிச்சிருக்குங்கிறத நான் அவங்களோட லாயலிஸ்ட்டை வந்து நான் பாராட்டுவேன், அவங்களோட விசுவாசத்தை நான் பாராட்டுவேன். அதே வேளையில் அவங்க 3.7 எடுத்தாங்கங்கிற அந்த உண்மையும் நான் மறைச்சி பேச மாட்டேன். அதே மாதிரி தான் நயினார் வந்து அலையன்ஸுக்காக போடப்பட்ட தலைவர். அவர் என்ன சாதிக்கிறாருங்கிறது 26 தான் தெரியும். அதுக்கு முன்னே அண்ணாமலையும் நயினாரையும் கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் முட்டாள் அல்ல. 11.4% எடுத்த அண்ணாமலை அளவு பாதி தான் இவர் எடுத்திருக்கிறாரு. பொன் ராதாகிருஷ்ணன் எங்கள் ஜாதிக்காரர் தான். தமிழிசை அம்மையார் 3.7 தான் எடுத்திருக்கிறாரு. அண்ணாமலையில் 3.1 தான் எடுத்திருக்கிறாங்க. முருகன் 2.7 தான் எடுத்திருக்காங்க. அப்போ சிபிஆர், இலகணேசன்ஜி, டாக்டர் சந்திரபோஸ் எல்லா தலைவர்களோடையும் சாதித்து இந்த கட்சியை 11.4% வாக்கு எடுத்தது அண்ணாமலை. அந்த 11.4க்குரிய இடத்தை நயினார் நாகேந்திரன் பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கம்பல்ஷன் அவருக்கு இருக்குது. அதே வேளையில் நயினாருக்கு வந்து அணியை உடையாமலும் பார்த்துக்கிட வேண்டிய சூழல் இருக்குது. 6 சீட்டு தான் தருவன்னாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. 12க்கு குறைஞ்சி இல்லைன்னாரு அண்ணாமலை. கூட்டணி உடஞ்சி போச்சு. 2% இடத்துக்கு தான் கொடுப்போன்னு நகர்ப்புற உள்ளாட்சியில் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி. சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். 5 வரை கொடுக்கலாங்கன்னாரு பாஜக மேலே பட்டுதலில் ஓ பன்னீர்செல்வம். முடியாதவே முடியாதுன்ட்டு போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி முறிஞ்சு போச்சு. 2 முறை சீட் ஷேரிங்கில் கூட்டணி முறிஞ்சு போச்சு.
முடியாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அண்ணாமலை. அதனால தான் அவர் விருந்தெல்லாம் கொடுத்து அந்த நட்பை பேண்டுறாரு. அதே வேளையில் முடியாமல் பார்த்துக்கிறது தான் நயனார் நாகேந்திரன். அதனால தான் அவர் விருந்தெல்லாம் கொடுத்து நயனார் நாகேந்திரன் அந்த நட்பை பேண்டுறாரு. அதற்காக 11.4% எடுத்த வாக்குக்கு உள்ள சீட்டு வாங்காமல் போனால் 2029 எடப்பாடி பழனிசாமி ராகுல் காந்திக்கு 25 சீட்டை கொடுப்பார். விஜய் கொஞ்சம் ஓட்டு எடுத்திருந்தாருன்னா அவரையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ராகுல் காந்திக்கு ஆஃபரை கொடுப்பாங்க. அதை மோடிக்காக நாம் அலர்ட்டாக இருக்கிறோம். மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இவர்கிட்ட 10% மேலே பலத்துக்குரிய சீட்டு சுமார் 60 சீட்டு வாங்கலைன்னா கண்டிப்பாக 29 இவர் விஜயும் கொஞ்சம் ஓட்டு எடுத்து வச்சிருப்பார். விஜய் எடுத்து வச்ச ஓட்டையும் ஒரு யூகிக்கிறேன் இவர் ஓட்டையும் சேர்த்து காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க, ரெண்டோரும் சேர்ந்து. அப்போ அது மோடிக்கு பின்னடைவாக இருக்கும். அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 19.4% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி 11.4% வாக்கெடுத்த அண்ணாமலையோட உழைப்பால் அண்ணாமலை மாற்றம்னு சொல்லி கொண்டு வந்த அந்த வாக்குக்கு இணையாட்டு 2 ரெட்டலைக்கு 1 தாமரை சீட்டு கொடுக்கணும். அது இல்லைன்னா பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சொன்ன சீமான முதலமைச்சர் வேட்பாளராக சரியான முறையில் நிதிஷ்குமாரா தமிழ்நாடுன்னு ப்ரொமோட் பண்ணதுக்கு மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண ஐயா ஆடிட்டர் குருமூர்த்தி தயாராக இருக்கிறாங்க. தமிழக பாஜகவின் முகமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணன் சீமான் அண்ணன் மாற்றத்துக்காக மக்கள் விரும்புகிறாருன்னு ஓப்பனாக பேசுகிறாரு. ஸ்ரீலங்காவில் மாற்றத்துக்காக ஆட்சியை பிடிச்ச ஒருத்தரை குறிப்பிட்டு மாற்றத்துக்காக சீமான் அண்ணன் இருக்கிறாரு. மரம் ஏறுறதையும் மாடு மேய்க்கிறதையும் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் தெள்ள தெளிவாக விரும்புவாங்க, பாராட்டுவாங்கன்னு சீமானுக்கு பெரிய இமேஜை கொடுக்குறாரு. சீமான் அண்ணன் உறுதியான தலைவருங்கிறாரு அண்ணாமலை. இதற்கு மோடிக்கு ஆசீர்வாதமும் இருக்குது. அதனால தான் மோடி ஃபாரின் டெலிகேஷனில் தம்பித்துறையை மெம்பராக தான் போட்டார், கனிமொழியை டெலிகேஷன் ஹெட்டாக போட்டார். பல மெம்பர்களுக்கு தலைமையாட்டு கனிமொழியை அனுப்பி வச்சார். தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு மோடிகிட்ட இருந்து நன்றியை தெரிவிச்சுட்டு வராங்க கனிமொழி அம்மையார். தம்பித்துறையோ இன்பத்துறையோ தனபாலோ எடப்பாடியின் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மோடி இவர் கேட்டு ஏதோ சொன்னார் இல்லையா, பிரச்சாரம் பண்ணார் இல்லையா, அதுக்கு மோடியை சந்தித்து நன்றி தெரிவிக்க முடியல. திருச்சி வந்த மோடிக்கு வரவேற்பு கொடுத்தவங்களில் டிக்னிட்டிஸ் லிஸ்ட்டில் எடப்பாடி பழனிசாமி பேர் இல்லை. நான் இதுதான் முடிந்த முடிவுன்னு சொல்ல வரல, இன்னைக்கு முடிவு இதுதான். அப்போ சீட் ஷேரிங் ப்ராப்ளத்தில் தான் 2 முறை முறிஞ்சிருக்குது. ஐயா எடப்பாடி பழனிசாமி 3வது முறையும் மோடி பிரதமராக வருவார், 330 சீட்டு வெற்றி பெறுவாங்கன்னு சொன்ன பிறகு தான் கூட்டணி முறிச்சிட்டு போனார். ஸோ இந்த கூட்டணி ஷீட் ஷேரிங்கில் முறிஞ்சா அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி, ஆர்டி டீம் நாங்கள்லாம் சீமான சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கான வழிமுறைகளை செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்தப்ப 18% வாங்கினதா நீங்கள் சொன்னீங்க. இந்த முறை நயனார் நாகேந்திரன் இருக்கிற இப்போ என்டிஏ கூட்டணி அதை விட தாண்டுமா சார் 1%? அதை தாண்டலைன்னாலும் சட்டமன்றத்தில் 10% மேலே வாக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஷீட் ஷேரிங் பண்ணினாதான் 29 எடப்பாடி டிச் பண்ண மாட்டார். மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எடப்பாடி பழனிசாமி மோடியை 29 ஏமாற்றிட்டு போக மாட்டார். அதுக்கு லாக் அடிக்கணும். அதுதான் நாம் இப்போ தெளிவாக இருக்கிறோம். ஒரு ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது சார். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் டிடிவி தினகரனோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவீங்க, நயனார் நாகேந்திரன் சொல்கிறாங்களே, அதுக்கு உங்கள் கருத்து என்னன்னு கேட்டதுக்கு அது அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு கோவமாக சொன்னார். ஏதோ ஒரு முரண் போயிட்டு இருக்கா சார்? அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் கூட்டணி உருவாயிருக்குது. அதுவே 2 தடவை சீட் ஷேரிங்கில் உடஞ்ச கூட்டணி. மீண்டும் அது மோடிக்கு ஒன்றும் சட்டமன்றம் அவ்வளோ முக்கியம் இல்லை. எடப்பாடிக்கு எப்படி மக்களவை முக்கியம் இல்லையோ அதே மாதிரி மோடிக்கும் சட்டமன்றம் முக்கியம் இல்லை. அப்போ சீட் ஷேரிங் இன்னும் அதிமுக பாஜகவுக்கே முடியலை. அது முடிஞ்ச பிறகு தான் அடுத்தது மூவ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துக்குள்ள நயனார் பேசுகிறதுக்கு நயனாரையும் பகைக்காமல் அதை ஏற்றுக்கவும் முடியாமல் தன்னோட பதிலை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். 20% பலம் கொண்ட கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்சி, 11% பலம் கொண்ட கட்சி பாஜக, 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. ஒரு 31% அவங்களுக்குள்ள ஸ்ட்ரென்த் இருக்குது பார்லிமெண்ட் படி கணக்கு பார்த்தா. இவங்க என்ன சீட் ஷேரிங் பண்ணுறாங்கன்னு முடிஞ்ச பிறகு தான் அடுத்தவங்களே சீட் ஷேரிங்குள்ளே வருவாங்க. இதுதான் நிலைமை. இந்த இடத்துக்குள்ள ஓவர் போர்டாக போகிறத எடப்பாடி ஏற்றுக்கல சார். இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.